சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த சில அனுபவங்கள் மிகவும் ஆழமான உண்மைகளை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். சிலர் உங்களை பாராட்டி உயர்த்துவது போல நடித்து நீங்கள் அவர்களிடம் நெருங்கியவுடன் மீண்டும் கீழே தள்ளி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் பொதுவாகவே உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் பொறாமை கொண்டவர்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவர்கள் செய்த 3 முக்கியமான செயல்கள் என்ன தெரியுமா? முதலில் உங்களுடைய நம்பிக்கையை பெற பாராட்டுக்களை பயன்படுத்தி உங்களை நீங்கள் அணுகுவது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற்றிக் கொடுக்கும். இரண்டாவதாக உங்களுடைய தகவல்களையும் திறமைகளையும் பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கான லாபத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த லாபங்கள் தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். மூன்றாவதாக, நேரம் வந்ததும் உங்களை தவிர்த்து உங்களை பற்றி தவறான கருத்துக்களை மற்றவர்களிடம் உருவாக்குவது, இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலக்கி வைத்தால் மட்டுமே தான் இனிமேல் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே கிடைக்கும். இவை அனைத்தும் உங்களை தற்காலிகமாகவே தாழ்த்தினாலும் உங்களுடைய உண்மையான மதிப்பை இது குறைக்க முடியாது என்பதை கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வெற்றியை பார்த்து மௌனமாக பொறாமை கொண்டவர்கள் பலரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவர்கள் வெளியில் எவ்வளவு தான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள போட்டி மனப்பான்மையோடு உங்களை கீழே தள்ள முயன்றவர்களும் அவர்களுமாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் தலைவராக இருப்பதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பின்னால் விலகியவர்கள் உங்களை ஒரு சாதனையாக கிடையாது, ஒரு வாய்ப்பாகவே இனிமேல் நிச்சயமாகவே பார்ப்பார்கள். அவர்கள் உங்களுடைய உழைப்பையும் பெயரையும் பயன்படுத்தி தங்களுடைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொண்டு சிக்கல்கள் வந்தபோது உங்களை மட்டும் விட்டு சென்ற நபர்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீங்கள் கொடுத்த மரியாதையை மதிக்காதவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நண்பர்களாகவே இருந்தாலும் உண்மையில் அவர்கள் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்களாகவே மட்டுமே தான் நிச்சயமாகவே இருப்பார்கள். அப்படிப்பட்ட 5 வகை மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கலாம். உங்களை பயன்படுத்தி விட்டு மறந்தவர்கள், உங்களை ஒப்பிட்டு குறைத்தவர்கள், உங்களுடைய வெற்றியை பொறாமை கொண்டவர்கள், உங்களுடைய தோல்வியில் மகிழ்ந்தவர்கள், உங்களுடைய நம்பிக்கையை கூட துரோகம் செய்தவர்கள், இவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருப்பார்கள். நீங்கள் செய்த உதவிகளை மறந்து உங்களை மறந்தவர்களின் செயல்களை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனைகளை தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் யார், உங்களுடைய குரல் என்ன என்பதை கேட்காமல் எடுத்த முடிவுகள் கூட உங்களை பாதிக்க வைத்திருக்கும். உங்களுடைய நேர்மையான குணங்கள் சில நேரங்களில் சந்தேகத்திற்குரியதாகவே மாறி அது உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்பட்டு அது உங்கள் மீதே தேவையில்லாத ஒரு வெறுப்பை மற்ற நபர்களிடமிருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். சிலர் உங்களுடைய பெயரை பயன்படுத்தி லாபங்கள் அடைந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உண்மை முகங்கள் என்ன என்பது உங்களுக்கு இப்பொழுது நிச்சயமாகவே வெளிப்பட்டுவிடும். நம்பிக்கை வைத்து ஏமாந்து போன முதலீட்டுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடும் லாபஸ்தானமான 11ஆம் வீடும் சுபத்துவமற்று போகும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டுகள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த தொழில் முதலீடு செய்தால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என்று யாரோ சொன்ன ஒரு பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்பிக்கொண்டு உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பையோ அல்லது சொத்துக்களை விற்ற பணத்தையோ நீங்கள் முதலீடு செய்தும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கலாம். ஆனால் காலங்கள் மற்றும் கிரக சூழ்நிலைகள் காரணமாக அந்த முதலீடுகள் அனைத்தும் காணல் நீராக போய் போட்ட அசலும் கிடைக்காமல் நஷ்டத்தில் தான் முடிந்திருக்கும். நம்பிக்கை வைத்து ஏமாந்த அந்த முதலீடுகள் உங்களை பெரிய ஒரு கடனாளியாகவே நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையா பொய்யா, இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த மாதிரி நல்ல நிலைமைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. எதிர்பாராத செய்திகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட காலமாகவே தடைபட்டு கிடந்து
இருந்த நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த பல மிக முக்கியமான நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்தடைய போகிறது. இந்த செய்திகள் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இனிமேல் எதை பார்த்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை மென்மேலும் நிச்சயமாகவே உயர்த்தி காட்டும். அது வெளிநாட்டு விசாவிற்கான ஒப்புதலாக இருக்கலாம். பல நாட்களாகவே இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்காக கூட உடைய கைக்கு வரக்கூடிய செய்தியாகவும் அது இருந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு மற்றும் திருமணம் சார்ந்த சுப செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த செய்தி வராதா, நம்முடைய வாழ்க்கை மாறாதா என்று நீங்கள் எதற்காக காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த சுப செய்திகள் உங்களுடைய காதுகளை வந்தடைந்து உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கடலை இப்பொழுது உண்டாக்கி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கிரகங்களின் ஒளி உங்கள் மீது விழக்கூடிய இந்த நேரத்தில் 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். முதலாவதாக உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். எவ்வளவு தான் திறமைகள் இருந்தாலும் அது சரியான இடத்தில் செல்லாமல் தான் இத்தனை நாட்களும் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இரண்டாவதாக உங்களுடைய பெயர்களுக்கு மதிப்பு என்பது கிடைக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு மதிப்பு என்பது அதிகமாகவே வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது சிம்மம் ராசியான நீங்கள் தான். நீங்கள் நினைத்தபடி சில மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி வரும். உங்களுடைய முயற்சிக்கு நேரடியான ஒரு பலன்களானது கிடைக்கப் போகுது. நீண்ட நாட்கள் தடைப்பட்டு கிடந்த விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆனால் உங்களுடைய அதிபதி சூரியன் உங்களை வெளிச்சத்தில் நிறுத்தி இதுவரை இருட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையவை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுப்பார்கள். உங்களை பின்பற்றி முன்னேற விரும்பும் மனிதர்கள் அதிகரிப்பார்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு என்பது இனிமேல் உயர்ந்துவிடும். அது புதிய வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கலாம். உங்களுடைய தலைமை திறன் இயல்பாகவே வெளிப்பட்டு அது உங்களுக்கு மரியாதைகளையும் பண வரவையும் இனிமேல் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் இருந்த இடத்தை விட உயர்ந்த இடத்தில் நிற்க வேண்டுமானால் உங்களுடைய திறமைகளை நம்பி சரியான முடிவுகளை எடுப்பது என்பது மிகவும் முக்கியம் என்பதை கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தானாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டமே இருக்கும். நான் இதுவரை கூறியது உடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதின் நிஜங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இந்த செய்தி வராதா, நம்முடைய வாழ்க்கை மாறாதா என்று நீங்கள் எதற்காக காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த சுப செய்திகள் உங்களுடைய காதுகளை வந்தடைந்து உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கடலை இப்பொழுது உண்டாக்கி கொடுத்து அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கிரகங்களின் ஒளி உங்கள் மீது விழக்கூடிய இந்த நேரத்தில் 3 முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். முதலாவதாக உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் இப்பொழுது வெளிப்படும். எவ்வளவு தான் திறமைகள் இருந்தாலும் அது சரியான இடத்தில் செல்லாமல் தான் இத்தனை நாட்களும் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. இரண்டாவதாக உங்களுடைய பெயர்களுக்கு மதிப்பு என்பது கிடைக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு மதிப்பு என்பது அதிகமாகவே வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது சிம்மம் ராசியான நீங்கள் தான். நீங்கள் நினைத்தபடி சில மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி வரும். உங்களுடைய முயற்சிக்கு நேரடியான ஒரு பலன்களானது கிடைக்கப் போகுது. நீண்ட நாட்கள் தடைப்பட்டு கிடந்த விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆனால் உங்களுடைய அதிபதி சூரியன் உங்களை வெளிச்சத்தில் நிறுத்தி இதுவரை இருட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையவை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுப்பார்கள். உங்களை பின்பற்றி முன்னேற விரும்பும் மனிதர்கள் அதிகரிப்பார்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு என்பது இனிமேல் உயர்ந்துவிடும். அது புதிய வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கலாம்.
உங்களுடைய தலைமை திறன் இயல்பாகவே வெளிப்பட்டு அது உங்களுக்கு மரியாதைகளையும் பணவரவையும் இனிமேல் சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் இருந்த இடத்தை விட உயர்ந்த இடத்தில் நிற்க வேண்டுமானால் உங்களுடைய திறமைகளை நம்பி சரியான முடிவுகளை எடுப்பது என்பது மிகவும் முக்கியம் என்பதை கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் தானாகவே உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டமே இருக்கும். நான்